இந்த கனம் பண்ணுவதில் நீங்க யாரெல்லாம் முந்திக் கொள்கிறீர்களோ, regarding this honor, who all come first? நீங்க கனம் பண்ண When you keep on honoring it, because the wisdom is a biggest weapon. ஞானமானது ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். நீதிமொழிகள் 4:8, Proverbs chapter 4 verse 8. நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். Exalt her and she shall promote thee. She shall bring the honor when thou dost embrace her. நீ அதை மேன்மைப்படுத்து. எதை? ஞானத்தை. Wisdom will exalt you. When you exalt her truth, she will lead you to honor and favor when you live your life by her insights. நீங்கள் அதை உண்மையாய் உயர்த்தும் போது ஞானம் உங்களை உயர்த்தும். அதன் நுண்ணறிவுகளால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழும்போது, எதனுடைய நுண்ணறிவுல? ஞானத்தினுடைய நுண்ணறிவுல நீங்கள் வாழும் உங்கள் வாழ்க்கையை வாழும்போது அது உங்களை மகிமைக்கும் தயவுக்கும் இட்டு செல்லும். இந்த ஞானம் தான் அனாயிண்டிங், அபிஷேகம், சக்தி. நீங்க ஞானத்து கூட இருந்தா ஞானம் என்ன செய்யும்? If you are with wisdom, what the wisdom will do? உங்களை கனம் பண்ணும். It will honor you. உங்களை கனம் பண்ணுச்சுனா அது நேரா எங்க கொண்டு போகுது? If it honor you, where it will take to you? ஃபேவர் கிட்ட. It will take you to the favor. அப்ப உங்களுடைய கனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். Then your honor is very important. இந்த கனத்தை நீங்க மிரரை பார்த்து நீங்க பண்ணீங்கன்னு வெச்சுக்கங்க. If you do this honor by seeing the mirror, உங்க லெவலே வேறயா, level will be changed. 2 கொரிந்தியர் 3:18 என்ன சொல்லுதுன்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் நான் மேற்கோள் காண்பிச்சு உங்களுக்கு சொல்றேன். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். But we all with open face beholding as in a glass the glory of the Lord are changed into the same image from glory to glory. Glory to glory, even as by the spirit of the Lord. இப்ப ஆம்பிளிஃபையர்ல எப்படி இருக்கும் பாருங்க. And we all with unveiled face continually seeing as in a mirror glory of the Lord are progressively being transformed into his image from 1 degree of glory to even more glory which comes from the Lord who is the Spirit. நாம் அனைவரும் திறந்த முகத்துடன் கண்ணாடியில் கர்த்தருடைய மகிமையை தொடர்ந்து பார்த்து படிப்படியாக அவருடைய சாயலாக, ஒரே நாள்ல வராது, எப்படி வரும்? Step by step, படிப்படியாக அவருடைய சாயலாக மகிமையிலிருந்து இன்னும் அதிக மகிமைக்கு மாற்றப்படுகிறோம். இது கர்த்தரிடம் இருந்து வருகிறது, அவர் ஆவியானவர். Yes. அப்ப நீங்க கண்ணாடியில யாரை பார்க்கறீங்க? To whom you are seeing in the mirror. உங்க இமேஜ் டே பை டே கடவுளுடைய இமேஜா மாறும். அப்ப கடவுளுடைய இமேஜா மாறும் பொழுது நீங்க எங்க போய் நிக்கிறீங்களோ அங்க ஜெயம் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணாடியை பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்க எதை செய்யணும்? கனம் பண்ண கத்துக்கணும். Day by day when you see the mirror, first of all you should know that you should honor it.